ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். இந்த சண்டே எப்படின்னா நிறுத்தியே தீரணும். வீணாக சண்டை போடுதுன்னு எல்லாருக்கும் பிரச்சனை. அவன் அநியாயமாக அயத்துல கொமேனி சார் அவர் இறந்து போயிட்டார். அதே டைமு மகாராஷ்டிரா டெப்டி சிஎம்மும் இறந்து போயிட்டார். பட்டு இதெல்லாம் 2007 பார்த்தேன் நான் லோட்டகுண்டஹள்ளி பெங்களூரில் தீனதயாளன் வீட்டில். அவர் அயத்துல கொமினி அவரே பார்த்தாரு. அவருடைய சாவு 2007 3 ஜனவரி லோட்டகுண்டஹள்ளியில். அதே டைமு மகாராஷ்டிரா டெப்டி சிஎம் அவரும் பார்த்துருக்காரு. அந்த இவங்க 2 பேர் சாவுக்கு காரணமான ஆள் மாலிக்னு ஒருத்தன். அவனால் இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. அவங்களே அழுதாங்க, மாலிக் உன்னால் நாங்களாம் செத்து போயிடுறோம், அநியாயமாக எங்களை சாவடிக்கிறான். அதே டைமு அவங்களாம் ஒரு பெரிய செயின் மாதிரி இருக்குது ஸ்கை மேலே. அதில் அவங்க கட்டியிருக்காங்க. அந்த செயினில் இவங்கெல்லாம் இந்த அயத்துல கொமினி சார் அப்புறம் மகாராஷ்டிரா டெப்டி சிஎம் அவங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த செயினில் கட்டி போடப்படுறாங்க. அந்த செயினில் இருக்காங்க. அதே டைமு உண்மையான ஆள், அவங்க சாவுக்கு காரணமான ஆள் நம்ம இந்தியன் ஆள். அவனால் அவங்களாம் செத்து போயிட்டாங்க. அதே டைமு இந்த இந்த 26 மார்ச் ஏப்ரல் மே அவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்குது நார்த் இந்தியா சைடு. அதெல்லாம் நடக்கக்கூடாது. கடவுளை வேண்டுறேன், பார்ப்போம். உண்மையிலே கடவுள் காப்பாற்றுவார். ஆனால் இந்த இந்தியாவில் பூகம்பம்லாம் வராமல் நல்லபடியாக எல்லோரும் சேஃபாக இருக்கிற மாதிரி கடவுள் காப்பாற்றுவார். பார்ப்போம். இதுதான் உண்மை. இன்னும் 25 தமிழ்நாடு அழிஞ்சு போயிடும் அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாங்க. இப்போ கடவுள் வேண்டி எப்படியோ அந்த கண்டம்லாம் ஸ்டாப் பண்ணேன். அதே மாதிரி இந்த 26 மார்ச் ஏப்ரல் மே ஜூனு அவ்வளோ பெரிய கண்டம் இருக்குது. சாமியை வேண்டி இந்தியாவில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. இதுதான் உண்மை. ஆன்மீகம்ன்றது நம்ம எல்லாருமே கடவுளுடைய ப்ராடக்ட்டு. கடவுள் நம்மளை படைத்தார். பட் உண்மையிலே இதெல்லாம் 2007 ஜனவரி 3 லோட்டகுண்டஹள்ளி பெங்களூர் அவங்க வீட்டில் பார்த்தேன், தீனதயாளன் வீட்டில். பார்ப்போம் என்ன நடக்குது. கடவுள் காப்பாற்றுவார் கண்டிப்பாக. இந்த வார் இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணணும். ஈரானுக்கும் நல்லது கிடையாது. அமெரிக்கா அவ்வளோ பெரிய கண்ட்ரி, அவங்களும் ஸ்டாப் பண்ணணும். இஸ்ரேல் அவங்களும் ஸ்டாப் பண்ணணும். அவங்கவுங்க கண்ட்ரியில் அவங்கவுங்க இருக்கணும். எப்படி இந்தியா பாகிஸ்தான் இருக்கோ அது மாதிரி பாகிஸ்தான் அவங்க ஊரில் இருக்கணும். இந்தியன்ஸ் நம்ம ஊரில் நிம்மதியாக இருக்கணும், நல்லா வாழணும். அதே மாதிரி பாகிஸ்தான் அவங்க ஊரில் நிம்மதியாக நல்லபடியாக வாழட்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். கைண்ட்லி ஸ்டாப் தி வார்.